மஷ்ரூம் பிரியாணி சீரக சாம்பார் ரைஸில் நான் இந்த வீடியோவில் குக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். மஷ்ரூம் சீரக சாம்பார் ரைஸில் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சாம்பார் ரைஸில் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். சீரக சாம்பார் ரைஸ் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். பிரியாணி நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். அந்த மஷ்ரூமுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் போட்டுக்கலாம். 2 கிளாஸ் போட்டுருடி. 2 கிளாஸ் இல்லை, மஷ்ரூம் ஒரு அளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். 1 கிளாஸ் போட்டிருக்கேன். 1.25 ரைஸ் போட்டிருக்கோம். குக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கலாம் அரிசியில் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊற வைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 times இல்லை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வைங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். மஷ்ரூமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எப்போவுமே டேட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கி சமைச்சு பாருங்கள். அந்த பிளாக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல், அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தி. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாதான். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். மண்ணை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். போய் வாஷ் பவுல்லே வச்சுட்டு போய் மண்ணை வாஷ் பண்ணி. ஓகே, போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். மஷ்ரூம்ஸ் நம்ம ஓரளவு கழுவிட்டு ஒரு மண்ணில் மண் இருக்குது. இப்போ நல்லா போட்டு அலசி எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணணும். அதை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது சில பேர் வந்து சால்ட் ஆட் பண்ணி மைதாலாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னை லைட்டாக பிச்சு எடுத்தாலே போதும். மஷ்ரூமில் இந்த மாதிரி மண்ணெலாம் ஒட்டி இருக்கிறது நம்மளுக்கு சில டைமில் வாஷ் பண்ண போகாது. இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக அந்த இடத்த கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா இன்னொரு 2 times வாஷ் பண்ணிக்கலாம் சால்ட் போட்டு. இந்த மாதிரி பிளாக்காக இருக்க அந்த மண் இருக்கிற இடத்துல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு மஷ்ரூமே இருக்காது. ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா. மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு 2 times வாஷ் பண்ணி இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மஷ்ரூமெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த சால்ட்டோடு சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க தோல்லாம் இருக்கும், ஸ்கின்னு மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் இப்போ உப்பு தண்ணியில் ஒரு 1 minute போட்டாச்சு. இப்போ நம்ம தோலெல்லாம் உரிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோடைய ஸ்கின் இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும். தெரியுதா? ரொம்ப மெல்லிஸாக தின்னாதான் இருக்கும். ரொம்ப திக்காக பிச்சிடக்கூடாது. அந்த இடத்த மட்டும் இப்படி ஃபுல்லாக கிட்ட காட்டு. இந்த இடத்த இப்படி கையை வச்சு இப்படி பிச்சிங்கன்னா இப்படி லைட்டாக வரும். மெலிசாக அதை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா மஷ்ரூம்லையும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி அதோட ஸ்கின்னெல்லாம் லைட்டாக இப்படி நம்ம தோலை உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா மஷ்ரூம்ஸுமே தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். அழகாக ஒயிட்டாக இருக்குல்ல? தோலெல்லாம் எடுத்துட்டோம்ல, அதனால ஒயிட்டாக அழகாக இருக்குது. இப்போது கட் பண்ணிடலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி போட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம ரொம்ப சின்னதெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. இதுவே சுருங்கி குட்டி குட்டியாக ஆகிடும். அப்புறம் நம்ம பீசஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல உள்ள? ஆமாம், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் நம்ம பீசஸ்லாம் வந்து தேடுற மாதிரி இருக்கும். என் தங்கச்சி இப்போ கட் பண்ணுறான். அவளுக்கு இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கி கட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக ஃபுல் ஷேப் மாதிரி இருக்கும். 4ஆக டிவைட் பண்ணி நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ கட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மஷ்ரூம் பீசஸ்லாம் இருக்கிறதும் தெரியும். மஷ்ரூம் பீசஸ் நம்ம ஈஸியாகவும் பிரியாணிலேருந்து எடுத்து சாப்பிட்லாம். இருக்கிறதுமே நல்லா தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். மஷ்ரூம்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஃபுல் மஷ்ரூம் ஷேப் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட தங்கச்சி. இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டேன். 4 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், பாதி லெமன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு. இது எல்லாமே நான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 1.25 ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக நம்ம செய்ய போகிறதுனால இந்த அளவே போதும். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் கசகசா, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நம்ம அரைச்சிட்டோம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருக்குது. வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம்லாம் போட்டுக்கலாம். இப்போது ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் மட்டும் பிரியாணியில் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, அப்புறம் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இது வதக்கும் போதே பிரியாணியோட ஃப்ளேவர் உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது கூடவே கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலாவும் லைட்டாக சேர்த்துக்கலாம். இது வேணானாலும் காரத்தூள்லேயே பிரியாணியும் சூப்பராக இருக்கும், வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடனே கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கர்ட் வேணும் தேவையான அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே மஷ்ரூம் கூட கொஞ்ச நேரம் ஜெல் ஆகி மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. மஷ்ரூம்லேருந்து வாட்டர்லாம் வந்துருக்கு. இந்த ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் பாருங்கள். மசாலாவோட சூப்பராக ஜெல் ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம். 1/2 hour ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ரைஸ் போட்டுட்டு ஃபைனலாக சால்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு விசில் வச்சு ஃபைனலாக பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேற லெவலில் சூப்பராக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சம் காரம் ரொம்பலாம் இல்லை, இப்படின்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். லைட்டாக காரம் இருக்கும். காரம் சுத்தமாக கம்மியாக இருக்குன்னா டேஸ்ட் தெரியாது. சூப்பராக இருக்கும். பாஸ்மதியில் செய்யும்போது பாஸ்மதி சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் செய்யும்போது இது சூப்பராக இருக்குது. ரெண்டுத்தையுமே விட்டு கொடுக்கணும்ல, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.